சரி, இன்ட்ராடேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை விட 5 டைம்ஸ் லெவரேஜ் மார்க்கெட்லேருந்தே தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வெறும் 10,000 இருக்குன்னா 50,000 வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ப்ரோ என்கிட்ட டைமும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் ரிஸ்க்கும் எடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா இன்ட்ராடே போல ஒரு பெஸ்ட் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்லேயே கிடையாது. சரி, நான் ஏன் பர்சனலாக இன்ட்ராடே ட்ரேடிங் பிகினர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னென்னு மட்டும் பார்க்காம அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். வீடியோ சின்ன வீடியோ தான், ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரோட் மேப் வீடியோ எங்கன்னு கேட்டிங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி 3 மணிக்கு நம்ம சேனலில் லைவ் ஆகிடும். அந்த வீடியோவில் எக்ஸாக்டாக ஆஸ் அ பிகினர் நீங்கள் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். அந்த வீடியோவை எடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் தம்ப்நெயில் எல்லாமே ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங். இதில் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங். சரி, இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளுக்குள்ளே வாங்கி ஒரே நாளுக்குள்ளே அதை விற்று தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் டைமிங் 9:15லேருந்து 3:30 வரைக்கும்னா அந்த டைமிங்குள்ளே நீங்கள் எந்த ஒரு ஓப்பன் பொசிஷன் இன்ட்ராடேல வச்சுருந்தாலும் அதை நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். நோ மேட்டர் லாஸாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி அந்த ஒரு நாளைக்குள்ளே அதை விற்று தான் ஆகணும். தட் இஸ் கால்ட் இன்ட்ராடே ட்ரேடிங். சரி, இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, நான் ஒரு நாளுக்குள்ளே அதை விற்கலைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஆப், அதாவது க்ரோ, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஓப்பன் பொசிஷன், அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எதனா ஒரு ஓப்பன் பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா 3:10க்கு அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அவங்க பார்க்க மாட்டாங்க உங்கள் பொசிஷன் லாஸில் இருக்கா ப்ராஃபிட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தேவை 3:30 மணிக்குள்ளே எந்த ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருந்தாலும் அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் யாருக்கெல்லாம் செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜாப் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை எங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்கன்னா காலையில் உங்களால் அவ்வளோவா டைம் தர முடியாது, கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி உட்காந்து நம்மளால ட்ரேடும் பண்ண முடியாது. நான் ஜாப் பண்ணுற மாதிரி தான் என்னால் ட்ரேடிங்கே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ஆனால் இன்ட்ராடேக்கு பதிலாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அதோட ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இங்கே கார்ட் கொடுக்குற மறக்காமல் போய் பார்த்துருங்க வீடியோ முடிச்சதுக்கப்புறம். ஸோ இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது என்ன மேஜர் அட்வான்டேஜ் அண்ட் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்? இப்போ அட்வான்டேஜ் என்னன்னா லெவரேஜ். அதாவது நீங்கள் ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் மார்ஜின் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் 10,000 டெபாசிட் பண்ணிட்டு நான் இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களால் 50,000 வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல 50 ஷேர் வாங்கலாம். புரியுதா? எக்ஸாம்பிள் 10 ஷேரோட ப்ராஃபிட் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல 50 ஷேர்ஸோட ப்ராஃபிட் வரும். லாஸும் அதே போல் தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம லெவரேஜ் பொசிஷன் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். ஸோ மறக்காமல் லெவரேஜை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். லெவரேஜ் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல் மேக்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வரலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆஸ் அ பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, ஆல்ரெடி உங்ககிட்ட லாட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே நாளுக்குள்ளே வாங்கி ஒரே நாளுக்குள்ளே விற்கணும். இன்கேஸ் நீங்கள் லெவரேஜ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மடங்கு ப்ராஃபிட்டுக்கு பதிலாக 2 மடங்கு ப்ராஃபிட் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் 1 மடங்கு லாஸுக்கு பதிலாக 2 மடங்கு லாஸ் வரும். ஸோ அதனால் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி கிடையவே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஸ்விங் ட்ரேடிங் தான் பெஸ்ட்டு. நான் பர்சனலாக ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஸ் அ இன்வெஸ்டரில் இருந்து ஸ்விங் ட்ரேடிங் கன்வெர்ட் ஆனேன். ஸோ நான் உங்களுக்கும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் எடுத்தோன்னே இன்ட்ராடே தான் பண்ணணுன்னா இட்ஸ் a little bit risky டாஸ்க். ஸோ அவாய்ட் தட். எப்போவுமே ஹையர் ஃப்ரேம்லேருந்து வாங்க. 1 டே 1 வீக் இல்லை 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இப்போவே இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் டேக் என்ட்ரி அண்ட் வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ் அண்ட் கெட் ப்ராஃபிட். ஸோ நம்ம சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ, அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அதை போய் பார்த்துருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அன்டில் தென் இந்தியா வின் பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.